என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசையரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோடைய வளர்ச்சி விகிதம் அதுதான் இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதை பற்றி பேசுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிடிபியோட அட்வான்ஸ் எஸ்டிமேட் கொடுத்துருந்தாங்க. தமிழகத்தினுடைய வளர்ச்சி 9.69% அப்படின்னு இருந்தது. அது இந்தியாவிலேயே ஒரு ஹையஸ்ட்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அதை திரும்ப ரிவைஸ் பண்ணி இப்போ 11.19% இரட்டை இலக்க வளர்ச்சி. ஸோ இதுவும் இந்தியாவிலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்சிடென்டலாக திமுகவை சேர்ந்தவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே போல் ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் 10% மேலே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதம் 2010-11 வந்தது. அப்போது அது திமுக ஆட்சியாக தான் இருந்தது. இப்போ திரும்பவும் இந்த வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை தாண்டி இருக்குது. இப்போ திமுக ஆட்சி இருக்குது. ஸோ இது ஒன்று. நான் பொதுவாக சொல்லுவேன், நீங்கள் ஒரு வீட்டில் கணவனுக்கு மனைவி ஏதோ பிரச்சனை, ஏதோ சண்டை போட்டுருக்கீங்க. சரி பரவாயில்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சண்டை போடுறது சகஜம்தான். ஆனால் அதுக்காக வேலைக்கு போகிறது நிறுத்திடுவீங்களா? அல்லது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுப்போமே, அவங்க வீட்டு வேலை செய்கிறது நிறுத்திடுவாங்களா? ஸோ எதுவுமே நிற்கக்கூடாது. ஸோ வாழ்க்கை ஓடிக்கினே இருக்கணும். ஸோ சுற்றும் வரைக்கும் தான் பூமி. ஸோ ஓடுற வரைக்கும் தான் வாழ்க்கை. அதே போல் இங்கே ஆளுங்கட்சி, எதிர்கட்சி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும், அவங்க ஏதாவது சிலதெல்லாம் ஒரு சண்டை போட்டுன்னு இருந்தாலுமே, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே அந்த கட்சி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு எதையும் தடைப்படக்கூடாது. ஆளும் கட்சியாக இருந்தால் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தணும். எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியை குறை சொல்லும்போது, நீங்கள் மற்ற விஷயங்களில் நீங்கள் குறை சொல்லலாம். லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்னு ஒரு குறை சொல்லலாம். சாராயம் அதிகமாக விற்கிறாங்கன்னு குறை சொல்லலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் எந்த ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற திட்டத்தையும் அவங்க எதிர்க்கக்கூடாது. அதுக்கு ஆதரவோடு தான் இருக்கணும். நான் பொதுவாகவே சொல்லுவேன், காஷ்மீர் காலாகாலமாகவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்குது. ஆனால் அதுக்கு எந்த வித தீர்வுமே கிடையாது. என்னால் எழுதி கையெழுத்து முடியும். அதுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்குது. பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருந்தால், ஒரு காலகட்டத்தில் காஷ்மீரில் இருக்கிற மக்கள், நம்ம இந்தியாவில் இருந்தோம்னா நம்ம பொருளாதாரம் ரொம்ப நல்லாயிருக்கும், நாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தோம்னா நம்ம பொருளாதாரம் நல்லா இருக்காது அப்படின்னு உணர்ந்து அவங்க இந்தியா கூட தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, சிங்கப்பூரில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, மலாய் மக்கள். ஆனால் அவங்க இனத்தால் முஸ்லீம். ஆனால் அவங்க சிட்டிசன்ஷிப் அவங்க சிங்கப்பூரியான். சிங்கப்பூரில் பிறந்தவங்க வளர்ந்தவங்க. அவங்க யாருமே மலேசியா கூட போய் சேரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது. ஏன்னு சொன்னால் சிங்கப்பூரினுடைய பொருளாதாரம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து அங்கே போக மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் சிங்கப்பூரில் வேலை செய்கிறீங்க, அதுக்கு பதில் நீங்கள் அந்த மலேசியாவில் வேலை செய்கிறீங்கன்னா, சிங்கப்பூரில் ₹100 சம்பளம் கிடைக்குதுன்னா, நீங்கள் மலேசியாவில் போனால் ₹20 அல்லது ₹25 தான் சம்பளம் கிடைக்கும். அப்புறம் யார் மலேசியாவுக்கு போக விரும்புவாங்க? ஸோ அதே போல் தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஸோ தமிழ்நாடு ஏற்கனவே இரட்டை சதவீத வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும், எதிர்காலத்தில் இந்த வளர்ச்சி தொடர்ந்த வளர்ச்சி வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு ஒரு பணத்தை பற்றி சொல்லுவாங்க, பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுறது கஷ்டம், காப்பாற்றுற பணத்தை பெருக்குவது இன்னும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் ஒரு சினிமா எடுத்துங்க, ஒரு ரஜினி எடுத்துங்க. ஒரு ரஜினி அளவுக்கு ஒரு புகழ் பெறுறது ரொம்ப கஷ்டம். புகழ் பெற்றதுக்கப்புறம் அந்த புகழை தக்க வச்சுக்கிறது திரும்ப கஷ்டம். ஏன்னா நடுவில் காக்கா குருவி கதெல்லாம் சேலஞ்சிங் வரும். அதுக்கப்புறம் அந்த புகழை தக்க வச்சதுக்கப்புறம் அந்த புகழ்லேருந்து மேலும் புகழ் அடைகிறது இன்னமும் கஷ்டம். ஸோ அதே போல் தான் ஒரு ஜிடிபி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இரட்டை இலக்க வளர்ச்சி ரொம்ப சந்தோஷம். இந்த அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த இரட்டை இலக்க வளர்ச்சியை தொடர்ந்து கட்டி காப்பாற்றுறது இன்னும் கஷ்டம். அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்ச்சியை காண்றது இன்னமும் கஷ்டம். ஆனால் இதெல்லாம் எப்போ சாத்தியப்படும்னு சொன்னால், எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக பொருளாதார விஷயத்தில், நீங்கள் மற்ற விஷயத்தில் சண்டை போட்டுங்க, அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் அப்புறம் எதுக்கு வேறு கட்சி, அது ஒரே கட்சியாக எல்லாமே.
வெவ்வேறு கட்சியாக இருக்கிறீங்க. அதனால் வந்து ஆளுங்கட்சியை குறை சொல்லுங்கள், நீங்கள் அவங்கள குறை சொல்லுங்கள், அவங்க உங்கள குறை சொல்லட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் எல்லாரும் வந்து எப்பவுமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எதுக்காக இதை இப்போ நான் குறிப்பிட்ட சொல்கிறேன்னு சொன்னாக்கா, சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட செய்தி, பெரும்பாலான விமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்னை விமான நிலையத்துக்கு இருக்கிற சர்வீஸை நிறுத்துகிறாங்க. ஸோ நிறுத்திட்டு பெங்களூருக்கும் ஹைதராபாடுக்கும் ஷிஃப்ட் ஆகுறாங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் கூட பேசியிருந்தேன். எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, சென்னையிலேருந்து நேரடியாக விமான பயணம் இல்லை. சமீபத்தில் நான் மலேசியா போயிருந்தேன், லங்காவின்ற ஊருக்கு போயிருந்தேன். சென்னையிலேருந்து லங்காவிக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது, ஆனால் பெங்களூர்லேருந்து இருக்குது. சமீபத்தில் போன வாரம் கூட நான் மாலத்தீவு போயிருந்தேன். மாலத்தீவுக்கு சென்னையிலேருந்து நேரடியான விமான பயணம் இல்லை. என்னுடைய நண்பர்கள்லாம் இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு, பெங்களூர்லேருந்து தான் மாலத்தீவுக்கு வந்தாங்க. இண்டிகோ சர்வீஸ் வந்து மாலத்தீவுக்கு வந்து பெங்களூர்லேருந்து இருக்குது. பட் நான் வந்து பெரும்பாலும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து எப்போல்லாம் இது வாய்ப்பு இருக்குதோ அப்போல்லாம் நான் பிஸ்னஸ் கிளாஸில் தான் போவேன். ஏன்னா கொஞ்சம் வயசு அதிகமாகிடுச்சு, எக்கானமிக் கிளாஸில் உட்காந்துன்னு போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் கிளாஸில் தான் போவேன். இண்டிகோவில் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கிடையாது. அதனால் நான் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போனேன். சென்னையிலேருந்து கொழும்பு போயிட்டு கொழும்புலேருந்து மாலத்தீவுக்கு போனேன். ஸோ எதனால் இதை சொல்ல வரேனாக்கா, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அல்லது ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தில் இதெல்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நல்ல ஏர்போர்ட்டு, நல்ல ரோடு, நல்ல தண்ணி, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொதுவாக. ஸோ ஏன்னா வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள் இங்கே வந்து ஒரு கம்பெனி செட் பண்ணுறாங்கன்னா, அவங்க அடிக்கடி இங்கே வர வேண்டி வரும். அவங்கன்னா ஹைதராபாத்லேயும் பெங்களூர்லேயும் இறங்கி அங்கேருந்து கார்லேயே வர முடியும். ஸோ அவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஏர்போர்ட்டுன்றது ரொம்ப இந்த ஏர்போர்ட் விஷயத்தில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். எப்போவோ வந்தாச்சு ஹைதராபாத்தில் செகண்டரி ஏர்போர்ட்டு, எப்போவோ வந்தாச்சு பெங்களூரில் செகண்டரி ஏர்போர்ட்டு, சென்னைக்கு செகண்டரி ஏர்போர்ட்டு இன்னமும் பெரிய பிரச்சனையில் தான் இருக்குது. ஆனால் எதிர்கட்சிகள் வந்து பரந்தூரில் வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. சரிங்க, விவசாயிகள் பாதிக்கப்படாத ஏதாவது ஒரு ஊர் இருக்கா? அதாவது பிரச்சனைகளை யார் வேணாலும் பேசலாம், தீர்வுகளை தலைவர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் எதிர்கட்சிகளை பார்த்து நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உண்மையிலேயே தலைவர்களாக இருந்தீங்கன்னால், சரி மாற்று ஏற்பாடு எங்கே பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஆளுங்கட்சி எது செஞ்சாலுமே குறை சொல்லணும். இப்போ சமீபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. உடனே அதை எதிர்த்து ஒரு அதிமுக எம்பி வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அது எப்படி வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரை வைக்கலாம். ஆனால் இவங்க ஆட்சி இருந்தப்போ அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மான்னு எல்லா இடத்துலையும் பண்ணின்னு இருந்தாங்க. அப்போ அது மட்டும் நியாயமா? எங்கள் கோவிட் சர்டிஃபிகேட்டுங்க, வெளிநாட்டினர் இந்தியாவில் தங்கியிருக்கிறாங்க, அவங்க போய் ஒரு ஊசி போட்டுக்கினாங்க கரோனா வைரஸுக்கு, கோவிட் சர்டிஃபிகேட். அந்த கோவிட் சர்டிஃபிகேட்டில் இந்திய பிரதமரோட ஃபோட்டோ இருக்குது. கோவிட் சர்டிஃபிகேட்டுக்கும் இந்திய பிரதமருக்கும் என்ன சம்மந்தம்? அன்றைக்கி அதை யாராவது கேள்வி கேட்டாங்களா? கேட்கல. இது வந்து ஒரு பொதுவாக வந்து எல்லா நாடுகள்லையும் இருக்கிற ஒரு நடைமுறை தான். அவங்க வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய இதை போட்டுக்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் ஆட்சியில் வந்தால் நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. ஸோ இது தப்புனா எல்லாமே தப்பு, சரினா எல்லாமே சரி. இதில் வேற போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் திமுகவுடைய வக்கீல் சொல்கிறாரு, இவங்க வந்து அம்மான்ற பேரை பயன்படுத்தினாங்க அப்படின்றதுக்கு. அம்மான்றது வந்து ஒரு பொது பெயராம். அது வந்து எந்த தனி மனிதரையும் குறிக்கலையாம். சரிங்க, அம்மான்றதும் பொது பெயர், அப்பான்றதும் பொது பெயர். அம்மான்ற பேரில் தானே 20 ஸ்கீம் கொண்டு வந்தீங்க, அப்பான்ற பேரில் ஒரு ஸ்கீம் கூட கொண்டு வரலையே நீங்கள். அப்பாவும் பொது பெயர் தானே. சரிங்க, இப்போ உங்கள் பிரச்சனை என்ன? ஸ்டாலின் தானே. சரி, நாளைக்கு என்ன பண்ணுறோம்? இல்லை அம்மா உணவகம் அப்படின்னு அம்மான்ற பேரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கலைஞர் அப்படின்ற பேரை போட்டாங்கன்னு வச்சுங்களேன். கலைஞர்ன்றதும் ஒரு தனி மனிதருடைய பேர் கிடையாது, அது வந்து ஒரு பொது பெயர் தானே. அது யாரையும் குறிப்பிடுறது இல்லைல்ல. அம்மான்றது யாரையும் குறிப்பிடாதுன்னா கலைஞர்ன்றதும் யாரையும் குறிப்பிடாது. அப்போ எல்லா திட்டத்துக்கும் கலைஞர் பேர் வச்சிடலாமா? உங்களுடன் கலைஞர் மகன் அப்படின்னு பேரை மாற்றிடலாமா? கலைஞர் மகன்றது யார்? எல்லாருமே ஒரு கைவினை கலைஞருடைய மகன் அப்படி சொல்லிக்கலாமா? ஸோ நீ என்னதான் கோர்ட்டில் போய் சொன்னால், அங்கே உட்காந்துருக்கிற ஜட்ஜி இந்திக்கார ஜட்ஜி, அவருக்கே நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு தெரியுது, 10 லட்சம் பெனால்ட்டி போட்டு விட்டாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸில் இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. இனி எதுக்குப்பா நீங்கள் போகிற சண்டையை நீங்கள் ரோட்டில் வச்சுக்கிங்க, எதுக்கு எங்களை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த ஒரு 10 லட்சம் ஃபைன் அப்படின்னு போட்டு விட்டாங்க. ஸோ
எதுக்காக இத சொல்ல வரேன்னாக்கா, ஆ ஒன்று தவறுன்னு சொன்னா எல்லாமே தவறு. சரின்னு சொல்ல எல்லாமே சரி. அப்ப நீங்க செஞ்சா சரி, மத்தவங்க செஞ்சா தவறு அது. இதே வந்து அதிமுக ஆட்சியில இருந்திருந்தாலுமே, அவங்க வந்து கண்டிப்பா ஒரு புது ஏர்போர்ட்டுக்கு அவங்க முயற்சிகள் எடுத்து தான் இருப்பாங்க. ஆனா, இப்போ திமுக ஒரு முயற்சி எடுக்கும்போது, அத குறை சொல்றாங்க. அ அதில போய் பரந்தூர்ல போய் ஒரு போராட்டம் வேற நடத்துறாங்க. ஸோ அங்கேருந்து ஏதோ வானத்திலேருந்து யாரோ ஒருத்தர் குதிக்கிறாங்க, இந்த வேன்ல. இந்த காமெடிலாம் நம்ம நெறைய பார்த்தோம். ஸோ அதனால அ அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எதையும் பேசாதீங்க. ஆனா நீங்க அரசியல் பண்ணி தான் ஆகணும். அரசியல் பண்ணா தானே நாளைக்கு நீங்க முதலமைச்சர் ஆக முடியும். அதனால வந்து அது தப்பு இல்ல. ஆனா அதுக்காக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. பொருளாதாரத்துக்கு உறுதுணையா இருங்க. ஒரு நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஏற்றுவது. ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சண்டை போடுறத நிறுத்துங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்படுங்க. அப்பதான் கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறத பத்தி யோசனை பண்ணுவாங்க. ஸோ இல்லன்னு சொன்னால், எந்த கட்சி பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குதோ, அந்த கட்சிக்கு தான் வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க. இத உணர்ந்து செயல்படுங்க. 2026 கண்டிப்பா வந்து எலக்ஷன் ரிசல்ட் வரும்போது, நான் சொல்றதெல்லாம் உண்மையா, பொய்யா அப்படின்றது தெரிஞ்சிரும். பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். தொடர்ந்து இந்த மாரி நல்லா செயல்பட்டு, நல்ல பொருளாதார வளர்ச்சி. நான் வந்து எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது. ஆனா எந்த கட்சி நல்லது பண்ணாலுமே பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. குறிப்பா பொருளாதாரம் மேம்படும்போது, அது வந்து எல்லாருக்குமே பயனளிக்கும். ஸோ அவ்வளோதான். உடனே வந்து நம்ம கமெண்ட்ஸில வந்து நீ ஊப்பி, திமுக அனுதாபி அப்படிலாம் கிடையாது. நாங்கலாம் எந்த கட்சிக்கும் நாங்க சார்ந்து கிடையாது. சில கட்சிகள பிடிக்கும், சில கட்சிகள பிடிக்காது. அது கட்சிகள் கிடையாது. அந்த கட்சியினுடைய கொள்கைகள். இந்த கட்சியினுடைய கொள்கைகள் பிடிக்கும், சில கட்சியினுடைய கொள்கைகள் பிடிக்காது. அவ்வளோதானே தவிர, மற்றபடி நம்ம யாருக்கும் ஆதரவும் கிடையாது, யாருக்கும் நம்ம எதிர்ப்பும் கிடையாது. அத சொல்லிட்டு இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோவ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.